இப்போ வரைக்கும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டுல இருந்து இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன்ல ஆண்டவர் இல்லைன்னா இது ஆண்டவர்னால மட்டும்தான் முடியும்ன்ற மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் இருக்குங்களா? அது சொல்லப்போ என்னோட மேரேஜ் தான் சொல்லணும். ஏன்னா என்னோட மேரேஜ் நான் என்னோட டிகிரி பண்ணிங்கிறப்போ என்னோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். ஏன்னா நாங்கள் இங்கே வந்தனால எங்கள் கூட்டிகிட்டு வந்தார் மாமா அவங்க சபை அவங்க வீடு இருந்தாங்கோ. நாங்கள் இன்னும் இன்னும் 2 மாமா இங்கே இருந்தாங்கோ. இவங்க எல்லாமே ஃபுல் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தாங்கோ. சரி, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரி, என்னோட பிளான் என்னன்னா, சரி நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போகலாம். வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் மம்மி டாடிக்கு நம்ம எதுவுமே ஹெல்ப்பே பண்ணல, அப்படி இப்படி நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா சுச்சுவேஷனும் என் படிப்பை விடல. நான் என்னோட பிஎஸ்சி வரைக்கும் நான் என்னை படிக்க வச்சு கூப்பிட்டுருந்தேன். நல்லா படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்போது என்னோட மேரேஜ் ஒரு இதுவாக இருந்துச்சு. என்னோட செகண்ட் இயர் பண்ணிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் வந்துச்சு. இந்த மாதிரி ரிலேஷன் நம்ம மம்மி சைடில் ஒரு ரிலேஷன் இந்த மாதிரி சொன்னாங்கோ. இந்த மாதிரி பெங்களூரில் நான் ஊலேஸ்வரி இடத்துல இந்த மாதிரி ஒரு பையன்கிறான். அவங்க கேஜிஎஃப் பொண்ணா இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு அக்கா ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ இது பண்ணாங்க. என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. நான் சொல்லிட்டு, வேண்டாம், எனக்கு இன்னும் நிறைய இருக்குது, ஐம் ஜஸ்ட் 20 இப்போ தான், இப்போவே இது பண்ணாதீங்கோ, போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அதோட மெயின் ஒரு ஆப்ஷன் அவங்க ஸ்ட்ராங்காக வச்ச பாயிண்ட் அவர் பாஸ்டரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, பாஸ்டரா அப்படின்ற மாதிரி நம்ம எனக்குள்ளே ஒரு குழப்பம். பாஸ்டரா என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, அவர் ஒர்க்கிங் பட் ஹீஸ் அ பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர் அதெல்லாம் ஒரு இதுதான். பட் என்னோட இதுவாக இருந்தது எஜுகேஷனாக இருந்துச்சு. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை பாதியில் விடக்கூடாது, இன்னொன்று ஒரு செட்டில் ஆகலான்ற ஒரு நார்மல் பிளானாக இருந்துச்சு. அதில் ரொம்ப போராட்டம் இருந்துச்சு. வீட்லேயும் சரி, வீட்டில் பண்ணிக்கோன்னு ஒரு இது இருந்துச்சு. மனசில் வானான்னு இருந்துச்சு. இன்னும் யாரையும் பார்க்கல, பையன் யாருன்னு தெரியாது, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் காலுக்குள்ளே ஃபுல் இது. ஒரு சண்டேவும் போயிட்டு வெறும் கண்ணில் தண்ணி தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்கா சர்ச்சில். ஏன்னா என்னால் என் ஃபேமிலி என்னை புரிஞ்சிக்கலையேன்னு அப்படியே ஒரு இது இருந்துச்சு. சர்ச்சில் தான் போயிட்டு இது பண்ணோம். என்னப்பா இது, நான் படிக்கணும்னு நினச்சேன், இவ்வளோ தூரம் கூப்பிடணும். எக்ஸாம் டைமில் நான் உங்களுக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 10th தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் படிக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், நல்லாமே நான் நினச்சி தான் நான் அப்போ உங்களுக்கு சொன்னேன். எனக்கு வழிகாட்டி நீ இவ்வளோ தூரம் வந்தீங்கோ, இப்போ என்னோட எஜுகேஷனும் ட்ராப் ஆகுது, இது உங்கள் சித்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கடவுளோட சித்தத்துக்கு அப்பத்துலேருந்தே இது பண்ணதுன்னா, இது உங்கள் சித்தம்மாச்சுன்னா எனக்கு எந்த பதிலும் நான் அப்போ கேட்ட எந்த வாய்ஸுமே இப்போ கேட்கல. அப்போ கூட கேட்பேன் வீட்டுக்கு போயிட்டு. அப்பெல்லாம் சும்மா நான் நார்மலாக வீட்டில் வர மம்மி டேடிக்கு ஒரு ப்ராப்ளம்க்கும் இல்லை எதுனா ரிலேஷன்ஸ் எதுனா சொல்கிற ப்ராப்ளம்க்கெல்லாம் பேசுவீங்க. இது என்னோட ப்ராப்ளம், இவ்வளோ பர்சனலாக இருக்குது, நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க வீட்டிலேருந்து ஒரு டைம் வெறும் அவங்க டேடி அவங்க இது விசிட் பண்ணிட்டு போனாங்க. சரி, அப்போ கூட அவங்க எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் இது பண்ணிட்டு போனாங்க. சரி, அப்பவும் வீட்டில் ப்ராப்ளமு அவங்க எங்கெல்லாம் வீட்டில் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் சொன்னாங்க. பெரியவங்க என்ன சொல்கிறோமோ அது பண்ணிக்கணுமா, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆனால் இன்னும் யார் பையன் எதுவுமே பார்க்கல. சரி அதுன்னு சொல்லிட்டு இது சொன்னாங்க. சரி, அப்போ கூட மனசில் ஒரு போராட்டம். ஒரு பக்கம் என்னோட எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ், செகண்ட் இயர் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. சரி, நான் எதுவுமே ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் சொல்லுவேன், ஐயோ இப்போவே மேரேஜ் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் முடிக்கவே இல்லை, நம்ம எஜுகேஷனே முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பித்தேன். அப்புறமா அவங்க நம்மளை இது பண்ணிட்டு போயிட்டோம். அவங்க ஒரு 2 months ஒன்றுமே சொல்ல. சரி, நானும் நம்ம ப்ரேயர் ஆன்சர்டு போல, அதனால அவங்க திருப்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க பை பார்த்துட்டு போந்து பை ஜான் என்ன பார்த்துட்டு போனாங்கோ. பட் February மார்ச் வரைக்கும் எதுவுமே சொல்ல. அவங்ககிட்ட ஒரு ஃபோன் கால் வரல, எந்த விஷயமும் வரல. ஜஸ்ட் பார்க்கும்போது அப்படியே பிளாங்காக நின்றுச்சு. ஏன்னா அவங்க என்ன பார்த்தாங்க, பட் நான் யாருமே பார்க்கல. ஃபுல் பிளாங்காக நின்றுச்சு. சரி, எதுவுமே பேசல. 2 monthsக்கு எதுவுமே பேசல. அவங்க என்ன ப்ரிப்பரேஷனில் இருந்தாங்க தெரியல. 2 months இவங்க எதுவுமே பேசல. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே
இது வந்து ஓகே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் சண்டேவே போயிட்டு ரொம்ப தேங்க்யூ காட், என்னோட ப்ரேயர்ஸ் ஆன்சர் ஆகிக்குது, அவங்க ஒன்றுமே பேசல, என்னோட ஸ்டடீஸை நான் வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து அப்போவும் நான் காட் மேலே அவ்வளோ பிலீஃபாக இருந்தேன்னா சொல்லிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட பேசல, பட் வந்து எப்படியும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்ற ஒரு பிலீஃபில் வந்து போயிட்டேன். பார்த்தா நான் ப்ரேயர் பண்ண நெக்ஸ்ட் சண்டே ஒரு சாட்டர்டே இருக்கும், சாட்டர்டே ஃப்ரைடே ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஃபேமிலியோடு வரோம், வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி. என்கேஜ்மெண்ட்டுன்னு அவங்க சொல்ல, பட் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கணும், அப்போ நாங்கள் பையனையும் கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி திருப்பி நெக்ஸ்ட் சண்டே, அந்த சண்டே ஃபாலோயிங் சண்டே வராங்க. இந்த சண்டே தான் தேங்க்ஸ் சொன்னேன். நெக்ஸ்ட் சண்டே போயிட்டு சர்ச்சில் ஒரே 4 சண்டே சர்ச் ஃபுல்லாக பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்து அப்புறமா எங்கள் பைபிள் கிளாஸ் எடுக்கிற அண்ணாங்க அவங்க எல்லாருமே வந்து, கடவுள் ஒரு திட்டம் வைக்கலன்னா உன் லைஃப்பில் எதுவுமே நடக்காது, நீ அதுக்கெல்லாம் பேஜார்படாத, உனக்கு இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து நான் சர்ச்சில் உக்காந்துக்கிறேன். வர்ஷிப் பயணிக்குது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 2 சர்வீஸ் இருக்கும். சொல்லப்போனால் செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து இவங்க பையன் வீட்டிலேருந்து வந்து அந்த சர்வீஸ் முடிச்சு நம்ம வீட்டுக்கு வர மாதிரி பிளான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் உக்காந்துக்கிறேன். வர்ஷிப் ஆயிருந்துச்சு. வர்ஷிப் ஆகிட்டு மெசேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. மெசேஜ் ஸ்டார்ட் ஆனப்போ கூட என்னால் மெசேஜை கவனிக்க முடியல. ஏன்னா என்னோட கான்சென்ட்ரேஷன்லாம் இப்போ வரவாங்க நெக்ஸ்ட்டு அவ்வளோ பேர் முன்னாடி நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், வீட்டிலலாம் இல்லைன்னு சொல்லிட்டோம், அவ்வளோ பேர் முன்னாடி நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் பிளாங்காக உட்காந்துக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து திருப்பி அதே மாதிரி கரெக்டாக இப்போ நான் அன்றைக்கி வந்து அவங்க ட்ரெயினில் வந்துங்கிறாங்கோ, இப்போ வந்து நெக்ஸ்ட் அவங்க வந்து நம்மளை பார்த்து பேசி முடிக்க போகிறாங்கோ. அப்போது வந்து சர்ச்சில் பாஸ்ட் மெசேஜ் கொடுத்தா அவர் வாய்ஸ் ஃபுல் பிளாங்க் ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு, நான் வந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ அந்த வார்த்தை அப்படியே வந்துட்டு வந்து ஒரு வாய்ஸ் என்கிட்ட பேசுது, நான் உனக்கு எதுனா ஒரு தப்பான விஷயத்த நான் சூஸ் பண்ணுவேன், நான் என் பிள்ளையாச்சு. அதே மாதிரி அந்த மகன்ற வாய்ஸ் வந்துச்சு, நான் வந்து தப்பான உன் லைஃப்பில் உனக்கு ஒரு தப்பான டிசிஷன் கொடுப்பேன் நான், நீ என்னோட மகளாச்சு, உனக்கு என்ன நல்லது நடக்குமோ அதை தான் மகன் நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து என்கிட்ட பேசி. அப்போ நான் சர்ச்சில் இருக்கிறனால என்ன தெரியல, ஏன்னா பாஸ்டரோட வாய்ஸ் ஃபுல் பிளாங்க். அப்போ அந்த டைமில் ஃபுல் பிளாங்க் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வாய்ஸ் வந்து செப்பரேட்டாக, ஏன்னா நான் சொல்லப்போன மெசேஜ் அப்போ கேட்கவே இல்லை, ஏன்னா என்னோட கான்சென்ட்ரேஷன் மெசேஜ் மேலே இருக்குல்ல, வர்ஷிப்பில் இருந்துச்சு. ஏன்னா வர்ஷிப் பண்ணோம், ஏன்னா என் வர்ஷிப் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சர்ச்சில் இல்லை இன்வால்வ்மெண்ட் பண்ணி வர்ஷிப் பண்ணோம். பட் மெசேஜ் டைமில் வந்து எனக்கு நெக்ஸ்ட் என்னென்னா உன்னாட்டுக்கு அவங்க வந்துருவாங்கோ நெக்ஸ்ட், அந்த தாட் ப்ராசஸில் இறங்கிட்டு என்னோட இது இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து செகண்ட் டைம் வந்து கடவுளை என்கிட்ட அந்த ஒரு வார்த்தை ஒரு த்ரீ டைம்ஸ், இது ஒரு தேர்ட் டைம் இருக்கும். ஒரு எக்ஸாம் டைமில் ஒரு டைம், 11th ஸ்டாண்டர்ட் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம், இது ஒரு தேர்ட் டைமாக இருக்கும். ஒரு வாய்ஸ் பேசணுன்னு எப்போ அந்த வாய்ஸ் பேசிச்சோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த மேரேஜ் பற்றியோ ஒரு எந்த பற்றியும் வந்து எனக்கு ஒரு பயம் போயிடுச்சு. என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் இது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எக்ஸாமு, ஒரு ஞானஸ்தானம், அதெல்லாம் ஒரு நார்மலாக இருந்துச்சு. கடவுள் என்கிட்ட பேசுகிறப்ப கூட சரி கடவுள் நம்மளுக்காக என்ன பேசுகிறாரு. ஏன்னா இது கூட வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 months போராடி லாஸ்ட் அன்னைக்கு ஒரு ஃபைனல் ஆக போகுது, அன்னைக்கு ஒரு டிசிஷன் ஃபைனல் ஆக போகுது. பட் அது எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஃபைனலைஸ் ஆக போகுது, அது எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்க போகுதுன்றப்போ வந்து ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு, நான் ஏதோ ஒரு கரெக்டான ஒரு ரூட்டில் போகிறேன், கடவுள் எனக்காக ஏதோ ஒரு பிளான் வச்சுக்கிறார். அவர் சொல்லிட்டாரா நம்மளோட பிளான் அதான், உன்னோட நினைவுகள் என் நினைவுகள் இல்லை. நான் நினச்சேன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், அப்படியெல்லாம் என்னோட பிளான் இருந்துச்சு. பட் கடவுள் என்ன வச்சு ஒரு வேலை பிளான் ஒன்று வச்சிருக்கிறாரு. அதை வந்து ஒரு க்ளீனாக ஃபுல் அவர் எப்படி பேசணுமோ ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு ஒரு 2 wordsலேயே பேசினார். இந்த மாதிரி உனக்கு ஒரு கரெக்டான லைஃப் வந்து நான் செட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து என்கிட்ட தெளிவாக பேசணுன்னு நான் வந்து என்னோட மேரேஜ் லைஃப்பை பற்றி நான் ஏதோ ஒரு பயமும் படல, எதுவுமே பண்ணல, அது எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் நம்மளோட லைஃப் நம்ம ஸ்டெப்பின் பண்ண போகிறோம் எப்படி இருக்கோன்ற ஒரு இதுவே இல்லை. அதே மாதிரி என்னோட மேரேஜ் வந்து பர்சன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முடிவு பண்ணிட்ட பிறகு நான் அதோட கடவுள் எந்த விதமான கேள்வி ஒன்று கேட்கல, ஏன் இப்படி என்னோட லைஃப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக போனால் மேரேஜ் ஆகிட்ட பிறகு என்னோட ஃபேத் இன்னும் கடவுள்கிட்ட ஜாஸ்தி பில்ட் ஆகிறதுக்கும் ஒரு ஊழியத்துக்கும் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணிக்கிறாரு. அவர் பேர் வந்து பாஸ்டர் கிறிஸ்டி. இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அவர் வந்துட்டு அவரோட ஃபேத் எப்படி இருக்குது அதை பார்த்து என்னோட ஃபேத் வந்து ஒன்று அதிகமாக பில்ட் ஆச்சு. அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கின விஷயம் வந்து ஒன்று அதிகமாக நான் அங்கே தெரிஞ்சுக்காத, அங்கே வந்து நான்
ஜஸ்ட் நான் படிப்பேன், பைபிள் படிப்பேன், பிரசங்கத்தை கேட்குவேன். ஆனால் இங்கே வந்து அவர் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இன் டெப்த்தாக நான் அவர் கூடவே இருந்தனால இன்னும் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தார். எல்லா விஷயத்துலையும் வந்து இப்படி தான் கடவுள், இப்படி தான் எல்லா விஷயத்துலையும் இப்படி தான்ன்ற மாதிரி ஒரு ஒரு கைடாக இருந்து எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து என்னோட இன்னும் கடவுள்கிட்ட நான் இன்னும் கிட்டி நிறைய வர சேர வந்து அவர் ஒரு காரணமாக இருந்தார். அது மூலிமா தான் எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சு இது கடவுளோட பிளானாக இருக்குது. அவர்கிட்ட நான் இன்னும் கிட்ட வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்ற லைஃப் பார்ட்னர் அவர் தான் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிலீஃப் இன்னும் ஸ்ட்ராங்காக அப்போ என்னோட மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் தான் என்னோட பிலீஃப் இன்னும் கடவுள் மேலே வந்து கடவுள் வந்து என்னை வச்சு திட்டம் ரொம்ப வச்சிருக்கிறாரு. என்னை வந்து நான் எப்படி இருந்தேன், என்னோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, என்னையும் அழைத்து கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சபையில் வைத்து இந்த மாதிரி சபை பாஸ்டரை வந்து எனக்கு கொடுத்து இந்த மாதிரி என் லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு வந்து கடவுள் என்னை வச்சு எப்போ திட்டம் வைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இப்போ பாஸ்டர் கிறிஸ்டி வந்து இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி கொடுத்தாரு. அப்போ அவர் வந்து நாங்கள் பர்சனலாக பேசினப்போ அவர் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணார் எங்ககிட்ட. டைமோட ப்ராப்ளம்னால அவர் வந்து அதிகமான விஷயத்த வீடியோல எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அவர் வந்து சர்ச் எப்படி பில்ட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த எங்ககிட்ட பர்சனலா பேசினாரு. பிளஸ் உங்களோட டாட்டர் பத்தி கூட எங்ககிட்ட சொல்லியிருந்தாரு. டாட்டருக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த பத்தி நீங்க சொல்ல முடியுங்களா டீட்டெயிலா உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல? என் டாட்டருக்கு வந்து ஒரு 2.5 years இருக்கும். இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து விளையாட போயிட்டு இருந்தேன். மேலே வீட்டில் ஒரு பையன் இருந்தான். யூஸ்வலாக விளையாடுவா. மோஸ்ட்லி அந்த பையன் தான் நம்ம வீட்டில் வந்து விளையாட. நான் வந்து பாப்பாவை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன், கூட வச்சுன்னுப்பேன். விளையாடிருந்தா அவங்க வீட்டில் ஏதோ புது சைக்கிளோ ஏதோ ஒன்று வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு மம்மி என்னை மேலே கொண்டு போயிட்டு விட்டு வா, நான் அண்ணா கூட விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் விட்டுட்டு நான் அதுக்குள்ளே சமையலாம் முடிச்சுட்டு நானே போய் தான் யூஸ்வலாக கூப்பிட்டு வருவேன். அதுக்குள்ளே அவள் வந்து ரொம்ப நேரம் இருக்க மாட்டான் யார் வீட்லையும். சரி நான் மம்மி கிட்ட போகிறேன் நாங்கள் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஸ்டெப்ஸ்கிட்ட நின்று என்னை கூப்பிட்டாங்க. யூஸ்வலாக வந்துருவா இல்லை அவங்க எத்தனை வந்து பர்சனலாக விட்டு போவாங்க. ஒரு ஸ்டெப்ஸ்கிட்ட நின்று அவங்க கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி வாங்கோ, மாதிரி ஆண்ட்ரியா கூப்பிட்டுனுக்குறா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி வந்தேன். நான் வந்து கீழே நின்று அவங்க அந்த மேலே ஸ்டெப்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. இருந்துட்டு சரி அங்கே தான் டிஸ்டன்ஸு, ஏன்னா ஆல்ரெடி க்ரோன் அப்பு, அவனால் நான் வர முடியும், போய் தூக்கின்னு வரணுன்றது இல்லையேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி அங்கேயே விட்டுருங்க வந்துட்டோம் கீழே அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து மம்மின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பாக அப்படியே இறங்கினே வந்தா. இறங்கின்னு வந்து லாஸ்ட் 2 steps இருக்கிறப்போ விளையாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டா, 2-3 steps இருக்கிறப்போ ஒரு ஸ்டெப் விட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அவள் காலை வைக்கணும். பட் 2 steps ஸ்கிப் பண்ணிட்டு அவளோட காலை வச்சிட்டா. கால் வச்சுன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஸ் ஆன் ஆகிட்டுக்குது. அவளுக்கு பெயின் வந்துச்சு அப்போவே. மம்மின்னு சொன்னேன். சரி விடு, நம்ம நார்மல் தானே அது இது பண்ணுறது, ஏன் அப்போ நம்ம வந்து திட்டினோம், ஏம்மா குச்ச நீ நார்மல் தான் நடந்து வந்திருந்தா அவ்வளோ தூரம், ஏன் குச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நைட்டெல்லாம் சொன்னேன், ஏன்னா அது ஒரு சாட்டர்டேவாக இருந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட் டே சண்டே சர்ச்சில் ஃபுல்லாக பெயினாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தா. சரி எல்லாருக்கும் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லியிருந்தா இந்த மாதிரி பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாம் என்ன கேட்டாங்க, ஏன் என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. ஒன்றும் இல்லை, நேற்று இந்த மாதிரி நடந்து வந்தா, ஒரு வேளை குதிச்சிருப்பா, அதனால அவருக்கு ஒரு பெயினாக இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா போ அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே அவளுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவள் ரொம்ப கத்தி அவள் வந்து அழ ஆரம்பிச்சா. ஏன்னா குழந்தை எப்படி அழுறாளேன்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் கிட்டக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து டோக்கன் சிஸ்டம்மு ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்தாங்க, அந்த டோக்கன் ஃபுல்லாக இருந்தாங்க. சரி நான் என்ன பண்ணேன், சரி வேறு எதுனா ஹாஸ்பிட்டல் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். இதுக்கெல்லாம் இது பண்ணோம். சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நார்மலாக அவங்க வந்து ஒரு க்ரீம் கொடுத்தாங்க, ஒரு டேப்லெட்ஸ், ஜுரத்துக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. சரி வந்துட்டோம், பெயின் ரெடியூஸ் ஆகல, நோவுன்னு சொல்லிட்டு. சரி திருப்பி இன்னொரு டாக்டரை பார்த்தோம். அவர் பெயின் கில்லர் கொடுத்துட்டு இன்னொரு இது கொடுத்தாரு. 3 days இதை யூஸ் பண்ணி பாருங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாரு. 3 days அதை யூஸ் பண்ணி பாருங்க, வந்து பெயின் ரெடியூஸ் ஆகணும், ஐ கேன் கோ ஃபார் எக்ஸ்ரே அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அவளோட பெயின் வந்து அந்த மருந்து, அவளோட பெயின், அவள் கத்தின பெயினுக்கு அவளுக்கு நாங்கள் எவ்வளோ மருந்து கொடுத்தோன்னு எங்களுக்கே தெரில. அந்த பெயின், ஏன்னா கொடுத்த மருந்து வந்து பெயின் கில்லராக இருந்துச்சு, ஒரு சிரப்பு.
அது கொடுத்துனே இருந்தோம், பெயின் ரெடியூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு கொடுத்துனே இருந்தோம். ஆனால் அவளோட பெயின் வந்து ரெடியூஸே ஆகலை, இன்னும் அதிகமாயினே இருந்துச்சு. ரொம்ப ஸ்க்ரீம் பண்ண ஆரம்பிச்சா. ஒரு கட்டத்தில் எங்கனால அந்த டாலரேட் பண்ண முடியல, நாங்கள் அவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கத்தாத, சைலண்டாக இரு, ஒன்றும் ஆகாது, கத்தாத, என்னத்துக்கு இப்படி கத்தினிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது மூலியமாக டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு சரி எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு, சரி நீ வந்து என்ன பண்ணு, ரொம்ப பெயினில் இருக்கிறா, ஒருவேளை காலில் எதுனா ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா எங்களோட மாமா வந்து ஒரு எக்ஸ்ரே வச்சுன்னுக்கிறாரு. சரி நீ கேஜிஎஃப் போனீங்கன்னா உனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அதே மாதிரி அவளுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீ போய் பார்த்துன்னு வந்துடலாம். சரி நம்ம நாளைக்கே வந்து கேஜிஎஃப் போனால் நீ அங்கே போயிட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுறியோ அதை பார்த்துக்கின்னு எப்போ வரணும்னு சொல்லி அவள் கூப்பிட்டு வரலாம், பாப்பா தூக்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அந்த பஸ்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இன்னும் ஞாபகம் தான், அந்த பஸ்ஸில் வந்து எங்களுக்கு இடமே இல்லை. ஏன்னா அவள் வலிக்கு எங்களால் ட்ரெயின் டைமிங் எல்லாம் பார்த்து போக முடியல. ஜஸ்ட் பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போனோம். பஸ்ஸில் வந்து யாருன்னா பக்கத்தில் உட்காந்து அந்த காலை டச் பண்ணால் கத்துவா. அப்படி வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை வந்துச்சு எங்கள் கூட. வந்துட்டு பிறகு அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க போனோன்னு. எக்ஸ்ரே எடுத்து சொன்னாங்க, இந்த மாதிரி போன் வந்து மசிலில் வந்து ப்ரெஸ் ஆகிருக்குது. ப்ரெஸ் ஆகிட்டு போன் வந்து அது இருந்த இடத்துக்கே போயிட்டு இருக்குது, பட் உள்ளே இல்லை. பட் ப்ரெஸ் ஆன இடத்துல வந்து பிளட் கலெக்ட் ஆகி அங்கே இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது அவ்வளோ சீரியஸாக நாங்கள் எடுத்துக்கல. சரி பிளட்டு கலெக்ட் ஆகிக்குது, பிளட்டு எல்லாம் ஃபுல் நார்மலாக இருக்கும், அது கலெக்ட் ஆன இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிக்குது. ஓகே, இன்ஃபெக்ஷன் சிரப் கொடுத்தாங்க, பட் அவங்க 3 days தான் கொடுத்தாங்க. சரி அது அவங்க வந்து இது போட்டாங்க, மாவு கட்டு போடுறாங்களோ அது போட்டு அனுப்பிச்சிட்டாங்கோ. சரி அப்போ கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்க மம்மி டேடிக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து வீடியோ காலில் காட்டுறப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ குழந்தை ஒன்றுமே நல்லா தானே இருந்துச்சு, மாவு கட்டுன்னு சொல்லிட்டு, இல்லை இந்த மாதிரி ஆயிக்குதுன்னு சொல்லுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தோம். நெக்ஸ்ட் அது வந்து இந்த கொரோனா டைம் 2020 இருக்கும், 2020 வந்து அது ஒரு கொரோனா டைமாக இருந்துச்சு. ட்ரெயின்ஸ் அவைலபிள் இல்லை, பஸ்ஸஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பெங்களூருக்கு போயிடலாம், ஏன்னா இப்போ இங்கே இருந்து ஆகாது. சரி அவங்க 3 days 4 days விட்டு திருப்பி வந்து அந்த கட்டை சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால நான் நெக்ஸ்ட் டேவே வந்து நான் பெங்களூர் கிளம்பி வந்துட்டோம். பட் ஆனால் அந்த ஸ்லிப்ல எழுதி அமைச்சிருந்தாங்க, இட் கேன் பி 14 days அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொரோனா இருந்ததுனால ஃபுல் லாக்டவுன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்து லாக்டவுன் ஆனதுனால எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களுக்கு அவைலபிளாக இல்லை. போய் நம்ம பிரித்து, ஆனால் ஆல்ரெடி நாங்கள் ஒரு 3 hospitals பார்த்துட்டு யாருமே கரெக்டான ஒரு இது கொடுக்காதனால சரி இங்கே எங்கேயும் போவோம்னா நம்ம போன ஒரு கரெக்டான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எந்த ஹாஸ்பிட்டல்ஸுமே அவைலபிள் இல்லை, போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுமே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி, அவங்க ஒய்ஃப் டாக்டர் ஆகுறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி பேசினா இந்த மாதிரி 4 daysல இது ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி போடணும்னு சொல்லிக்கிறாங்கோ அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க சொன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் எனக்கு அனுப்புங்கோ, பட் அதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணிக்கிறாரு 14 days கட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண. அவர்னா சொன்னால் இப்போ இல்லை எடுக்காதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 14 daysக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக போய் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எடுத்து நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இட் கேன் பி 14 days ஆல்சோன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரி அதனால நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஆனால் குழந்தை கத்துவா, அழுவா, எல்லாம் பண்ணுவா. சரி அந்த கட்டில் இருந்திருக்கும், அவ்வளோ ஒன்றும் இது பண்ணல. பட் ஏன்னா அது ஒரு டைட்டாக பேக் ஆகிட்டுருந்துச்சு, அவளுக்கு பெயின் தெரிஞ்சிச்சு என்னன்னு தெரியல, உக்கானே இருப்பா, எல்லாம் பண்ணால். அதே மாதிரி அவளுக்கு கட்டு போட்டு ஒரு 14 days ஆயிடுச்சு. 14 days ஆகிட்ட பிறகு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போனோம் கட்டு பிரிக்கிறதுக்கு. அது வந்து இந்த புத்தூர் கட்டுன்றாங்க, அந்த இடத்துல போனோம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே எங்கேயுமே இது பண்ண முடியல, அந்த இடத்துல ஒரு கட்டு வண்டி பிரிக்கிறதுக்கு போனோம். அந்த கட்டை வந்து அவங்க கட் பண்ணி அவள் அப்பவே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதை கட் பண்ணினா குழந்தை உள்ளாத்தது ஆறிட்டு இருக்கணும் இல்லையா, உள்ளோ ஏன் குழந்தை கத்துது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ரொம்ப இல்லை மகோ இதை எடுத்துட்டா நம்ம நடந்து போகலாம் வீட்டுக்கு அப்படின்னாலும் அவளுக்கு ஒரு பிலீஃப் கொடுக்க ஆரம்பித்தேன் நான். சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது கட் பண்ணி பிரித்தோன்னே குழந்தை கால் இவ்வளோ ஒரு மாதிரி தின்னா இது வந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு. ஒரு மாதிரி இந்த யானைக்கால் மாதிரி அவளுக்கு ஃபுல் பஸ் ஃபார்ம் ஆகிட்டுக்குது. இப்போ அது கட்டில் இருக்கோ அது தெரில, பிரித்து விட்டோம் ஃபுல் பெருசாகிடுச்சு. அதை பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து என்ன இவ்வளோ பெருசாகுது, இப்படி இருக்குது, ஃபுல் ஒரு மாதிரி க்ரீனிஷாக மாறிட்டுருந்துச்சு ஃபுல் லெக்கு. ஏன்னா ஃபுல் கட்டு போட்டதுனால முட்டி வரைக்கும் ஃபுல் க்ரீன் ஆகிட்டுருந்துச்சு. சரி அவங்க சொன்னாங்க என்ன க்ரீன் ஆகுது, சரி வந்து கால் வந்து தொங்க போட்டுருக்கூடாது, மேலே ஹைட்டில் வைங்கோ, ஹைட்டில் வச்சுட்டு ஏன்னா அவங்க வந்து டேப்லெட்ஸ் கொடுக்கறது இல்லை, அதனால க்ரீம் கொடுத்து அனுப்பிச்சாங்க இங்கே போடுங்கன்னு சொல்லிட்டு.
அன்னைக்கு கூப்பிட்டுன்னு வந்துட்டு க்ரீம் போட்டோம். குழந்தை கத்த ஆரம்பிச்சிச்சு. க்ரீம் போட்டோம். மேலே இருக்கட்டோமோ கீழே விடாதது தான் இது கிளியர் ஆகுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ கூட என்னால் வந்து இது பண்ணவே முடியல. என்னப்பா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பெயின்ஃபுல்லாக இது வந்து ஒரு நம்ம கரெக்டான ரூட்டில் போகலன்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஆனால் கால் ஃபுல்லாக க்ரீன் ஆகுது. என்ன விஷயம் என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அதே ஒரு இதுவாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அம்மா என்னோட மதர் இன்லா அவங்க சிஸ்டர் இன்லா அவங்க என்ன சொன்னாங்க, சரி நம்ம வந்து எங்கள் பிரதர் இன்லா வந்து இதில் ஹாஸ்பிட்டலில் வேலை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுங்க ஜெயநகரில். சரி நம்ம ஏன் அங்கே ட்ரை கொடுக்கக்கூடாது, ஜஸ்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் கொரோனா டைமுக்கு வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து அவைலபிளாக இல்லை. அதுவும் நார்மல் கொரோனாக்கு தான் இருந்துச்சு தவிர வேற எந்த இந்த மாதிரி அதுவுமே அவைலபிளாக இல்லை. பட் அவர் மூலியமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தாங்க. ஏன்னா குழந்தை கால் ரொம்ப இதுவாகுது, நம்ம இன்னைக்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரி குழந்தை தூக்கினோம். என் பிரதர் எல்லாம் நான் தான் வண்டியில் உட்காந்து குழந்தை காலை ஒரு சைடில் விட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக ஒரு ஹம்பும் பார்த்து அவர் கூட்டிட்டு போனார். எங்களை கூட்டின்னு போயிட்டு டாக்டர் இல்லை அவர் அரேஞ்ச் பண்ணார். சீஃப் டாக்டர் அரேஞ்ச் பண்ணார் ஆர்த்தோவில். சீஃப் டாக்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு அவரோட கேபினெட் அவரோட இது கூட நாங்கள் போகல, ஜஸ்ட் வெயிட்டிங் ரூமில் இருக்கிறோம். அவர் எங்களை கிராஸ் பண்ணி போகிறாரு. கிராஸ் பண்ணி போனோன்னே குழந்தைய பார்த்துட்டாரு. குழந்தைய காலைல பார்த்துட்டு கேட்டார் அவரை, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரின்னு சொன்னோம். கரெக்டான ரீசன் தெரில, பெயின்னு சொன்னோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, இப்படி போட்டோம். ஓகே இமீடியட் கம் டு த எம்ஆர்ஐ, டூ எம்ஆர்ஐ ஸ்கேனிங், வி நோ நீட் எக்ஸ்ரே, எதுவுமே வேணான்ட்டாரு. எம்ஆர்ஐ ஸ்கேனிங் வேணும்ட்டாரு. எக்ஸ்ரே எடுப்பாங்கன்னு தான் நினச்சிட்டு போனோம். இப்போ சொல்லப்போனால் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டெப் இன் பண்ணுறப்ப எதாக இருக்காது, காசு ஜாஸ்தி இருக்கும், நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்றது. சரி எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எவ்வளோன்னு பார்த்தா 16,000 அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனிங் 16,000 நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் ஒரு 5,000 தான் நம்ம எடுத்துன்னு போட்டோம். ஆனால் எங்கள் பிரதர் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணார். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இதாகட்டும் அவர் சொன்னார், ஏன்னா அவர் அங்கேயே ஒர்க் பண்ண எல்லாமே அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு நான் என்னோட இது சார்பாக பே பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க இந்த குழந்தை வந்து ரொம்ப அழுகுது, நம்மனா எம்ஆர்ஐ ஸ்கேனிங் பண்ண முடியாது, நம்ம அனஸ்தீஷியா கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என் பிரதர் எல்லாம் சொன்னாங்க, அது ரொம்ப சின்ன பிள்ளை, அனஸ்தீஷியா கொடுக்க வேணாம், அவங்க மம்மி அலோவ் பண்ணுங்கோ, அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன அலோவ் பண்ணாங்க உள்ள. அப்போ ரொம்ப பெயினில் அந்த அந்த லெக் அவங்க வச்சு அவங்க கட்டி அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேனிங் 20-25 மினிட்ஸ் ஆச்சு. அவங்க வந்து அப்போ ஒன்றும் ஹை கொரோனா டைம் வேறு, எங்களுக்கு உள்ளே விடுறதுக்கு அவ்வளோ ஒரு கொஷின்ஸு, நம்ம ஃபுல் சானிடைஸ் ஆகி உள்ளே போனோம். அது உள்ள எவ்வளோ இது தாண்டி சரி போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் முடிச்சுன்னு வந்தோம். ரிப்போர்ட்டுக்காக வெளியே உட்காந்துருக்குறோம். அப்போ வந்து டாக்டரை கூப்பிட்டு சொன்னார், அவர் எங்கள் பிரதர் இன்லாவை கூப்பிட்டு சொன்னார், இல்லை ஃபுல் போயிட்டுருக்குது, கால் முட்டி வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபுல் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுக்குது, நம்ம வந்து ஆப்ரேட் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து கால் ஃபுல்லாக முட்டி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, சரி இல்லைன்னா வி வில் கிவ் அ ட்ரை ஃபார் அன் ஆப்ரேஷன், அந்த பர்சன்ட் எடுக்கிறதுக்கு 2 சான்ஸ்க்குது, இது 2ல் எதுனா பண்ணலாம், அதை விட்டு வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துறதுக்கு அவங்க எக்ஸ்ரே இது பண்ணாங்க. அது கொண்டு தான் அவங்க இது பண்ணிவிட்டு டாக்டர் ஃபீஸுன்னு எதுவுமே நம்ம இது பண்ணல. அது வரைக்கும் பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் 7 o'clock அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸு, நாளைக்கே வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் டேவே, ஏன்னா அவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக பரவிட்டுக்குது, இதுக்கு மேலே 1 day கூட நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிறகு அவங்க சொன்னாங்க வந்து அவர் சொல்லிட்டார், நான் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் இல்லாத என்னால் குழந்தை கை வைக்க முடியாது, ஏன்னா நான் அது ஆர்த்தோ சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் குழந்தைக்கு எந்த மாதிரி அது எஃபெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு பீடியாட்ரிஷியன் வேணும். பீடியாட்ரிஷியன் வேணுமா இருந்தால் நீங்கள் வந்து வேறு பன்னல்கட்டா இதுக்கு தான் போகணும். நாங்கள் அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு தடை வந்துச்சு. அம்மா பன்னல்கட்டாவில் இருக்கிற டாக்டரை ஜெயநகர் கூப்பிட்டுன்னு வர வச்சு நைட்டுக்குள்ளே எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே காத்தால வரத்துக்குள்ளே ஒரு ஆட்டோ கூட நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு டைப் பண்ணி புக் பண்ணால் கூட கொரோனா டைமுக்கு அது ஹாஸ்பிட்டலாக இருந்தால் யாருமே வர மாட்டாங்க, ஏன்னா எந்த பேஷண்ட்ஸ் பின்னாடி வராங்கன்னு தெரியாது. அப்புறமா அப்போது நம்ம சபைக்கு வந்த ஒரு பிரதர் வந்து அவர் வந்து சரி நான் கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோலேயே அந்த ஆட்டோவோட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து கையில் வச்சுருப்போம், போலீஸ் ஸ்டாப் பண்ணாங்கன்னா காட்டுவோம், எமர்ஜென்சி குழந்தைக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி போய் அப்புறமா வந்து ஆப்ரேஷனுக்கு சரி ரெடி பண்ணாங்க. கொரோனா டெஸ்ட் எல்லாமே யார் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். சரி பாப்பாவுக்கு எடுத்தாங்க, பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு எனக்கு எடுத்தாங்க. சரி ஓகே எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து ஆப்ரேஷன் இது பண்ணலாம்னு சொல்லிட்டோம். சரி மார்னிங் அதே மாதிரி வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஆப்ரேஷனுக்கு.
போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதில் வந்து சென்டரில் வந்து அவளுக்கு வந்து பிளட்டு வந்து பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. 2 பாட்டில்ஸ் ஆஃப் பஸ் எடுத்துக்கிறாங்க. அதுலேயே இந்த பஸ் எடுக்கிறப்ப ஃபுல் பிளட்டு இதாகிடுக்குது. அதுக்கப்புறம் ஆங்கிள்லேருந்து ஃபுல் அவளோட டோஸ் வரைக்கும் எல்லாமே ஃபுல் இன்ஃபெக்ட், அந்த பகுதியை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படியே. ஏன்னா அவளுக்கு எதுவுமே இல்லைங்க, வெறும் போனோட அப்படியே இருந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஷ்லேருந்து எல்லாமே வந்து அவளுக்கு வந்து எடுத்துட்டாங்க. இப்போ எடுத்தப்போ வந்து பிளட்டு வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. ஏபி பாசிட்டிவ் அவளுக்கு பிளட்டு. அந்த டைமில் வந்து பிளட் எங்கேயும் எதுவுமே கேட்குற மாதிரி இந்த கொரோனா டைமில். அப்புறமா ஏதோ ஒரு மூலியமாக ஹெல்ப் எடுத்து ஒரு பிளட் வர வச்சு. சரி பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சைட் பிளட்டு போயினுக்கிறதுக்குள்ள ஆக்சிஜன் ட்ராப் ஆயிடுச்சு. மிடில் ஆஃப் த ஆப்ரேஷன் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க ஆக்சிஜன் ட்ராப் ஆயிடுச்சு குழந்தைக்கு. நாங்கள் ஆக்சிஜன் பிளான்ட் வச்சுருந்தாலும் ஆல்ரெடி கொரோனாக்கே ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் ஆகுது, எங்களால் அதை அரேஞ்ச் பண்ண முடியல, குழந்தை ட்ராப் ஆகினுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறது? நான் என் பிரதரின்ல போய் எல்லா இடத்துலையும் போய் தேடினார். இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி ஆக்சிஜன் ட்ராப் ஆகினுக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஆப்ரேஷன் ஃப்ளோரில் இருக்கிறோம். எங்களோட கீழே இருக்கிற 3 ஃப்ளோர்ஸுமே கொரோனா தான். எல்லா ஃப்ளோருமே கொரோனாவில் தான் இருந்தாங்க. சரி அப்புறமா வந்து கொரோனா அவங்களுக்காக வச்சு ஒரு ஆக்சிஜன் எடுத்துன்னு வந்து குழந்தை கொடுத்தாங்க. குழந்தை கொடுத்துட்டு இன்னும் 2 ஹவர்ஸில் வந்து ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் ஆகிட்ட பிறகு என்ன வண்டி கூப்பிட்டாங்க, அவங்க மதர் கொடுங்க, அவங்களுக்கான ட்ரெஸ் கொடுத்துருங்க வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு. சரி அவளுக்கு வந்து ரொம்ப சின்னதாக்குறதுனால அவளுக்கு ஆல்ரெடி ட்ரிப்ஸ் போடுறதுக்கு எங்கேயுமே வெயின் கிடைக்கல. சரி அவளுக்கு வந்து மெயின் இதில் வந்து நர்வில் வந்து இங்கே ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. சரி போய் பார்த்தோம், குழந்தை வந்து ஃபுல் அன்கான்ஷியஸாக இருந்தா. சரி அப்புறமா வந்து தண்ணி கேட்கும் அப்படியெல்லாம் பண்ணா. சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்போ ஆப்ரேஷன் ஆனப்போ அவளுக்கு பெயின் தரல. சரி எடுத்துன்னு வந்துட்ட பிறகு அவள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த பெயின் வர ஆரம்பிச்சு அவளுக்கு பிளட் வேறு ஒரு பக்கம் போயிடுச்சு. ட்ரிப்ஸ் இல்லை, பிளட்டு தான் அவளுக்கு போயிருந்தாலும் பிளட் லாஸ் ஜாஸ்தியாச்சு. சாப்பாடு எதுவுமே தரல. சரின்னு சொல்லிட்டு வெறும் இந்த பிளட்டு தான் போயிடுச்சு, ட்ரிப்ஸும் இல்லை அவளுக்கு. சரி அப்புறமா அவள் தண்ணி தாகும்னாக்கா நான் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு பண்ணிக்கிறதுனால குழந்தை வாமிட் எடுக்கும், தண்ணியும் கொடுக்கல. அப்புறமா எல்லாம் முடிஞ்ச பிறகு நைட் ஒரு 6 o'clock ஆன பிறகு கிட்டத்தட்ட 1 hour அவள் அழுவா. எதுக்கு அழுவா? அந்த பெயினுக்கு அவள் அழுவுறது எங்களால் டாலரேட்டே பண்ண முடியாது. நாங்கள் 2 பேருமே இருந்தோம் அங்கே. 2 பேருமே சமாதானப்படுத்துவோம், ஆனால் குழந்தை சமாதானம் ஆகுது, கத்தும். அப்போ அந்த பெயின் கில்லர் சிரப் கொடுத்துருப்பாங்க, அதை 2 ஒரு முடி தான் ஊற்றணும். ஆனால் பெயினில் கத்துறதுக்கு 2 முடி ஊற்றிடுவோம். அப்போ கூட கத்துவா. அவங்க இருக்கிற எல்லா ஒரு மாதிரி பொருளுங்கெல்லாம் தூக்கி போடுவா. இப்போ என்ன பண்ணிடுவோம், சரி அவள் கத்தி சமாதானம் ஆகட்டும், நம்ம வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த டோரே நாங்கள் லாக் பண்ணிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டை வெளியே வந்துடுவோம். அது உள்ளவே கத்தி அவள் அப்புறமா லாஸ்ட்டில் அவளோட வாய்ஸ் வந்து ஃபுல் லோ ஆகிட்டு அம்மா சொல்ல மம்மி டேடி வாங்கோ கத்த மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்து அவளோட சுச்சுவேஷன் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அம்மா கத்த மாட்டேன்னு சொன்ன பிறகு நாங்கள் உள்ளே போவோம். அம்மா வந்து இல்லை நான் கத்த மாட்டேன் மம்மி இப்படியே இருப்பேன். ஏன்னா எங்களால் அவளோட வந்து எங்களால் இது பண்ண முடியல. நினைப்போம் அதே மாதிரி டெய்லி இருந்துச்சு எங்களோட இதில் வந்து அவள் வந்து கத்தினே இருப்பா. சிரப் கொடுப்போம், கொஞ்சம் சைலண்ட் ஆவா, திருப்பி கத்துவா, திருப்பி சிரப்புக்கும். அதே மாதிரி டெய்லி வந்து அவள் ட்ரெஸ்ஸிங் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து எங்களால் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு இதுவாக எடுப்பாங்கோ, ஸ்டிச் எடுப்பாங்கோ. டோட்டலாக அவளுக்கு வந்து 10 stitches போட்டாங்க காலில். அப்புறமா அவளோட போன்ஸ் எல்லாம் ட்ரில் பண்ணிக்குது. ஏன்னா போன்ஸ் எல்லாமே இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. போன்ஸ் எல்லாம் ட்ரில் பண்ணாங்க. அந்த ட்ரில் பண்ணதுனால வந்து அதுக்கு மேலே இன்னும் 2 inch திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டிருந்தாங்க. அதனால எல்லா ஸ்டிச்சும் இது பண்ணி எல்லாம் பண்ணவோ வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு இதில் வந்து டாக்டர்ஸ்க்கு நாங்களே விட்டு வந்துடுவோம், நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு எங்களை கூப்பிடுங்க, ஏன்னா எங்களால் பார்க்க முடியல இதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட. ஏன்னா அவ்வளோ சின்ன குழந்தை வந்து, ஏன்னா அது வந்து பெரியவங்களுக்கான இது, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பனார் கட்டா தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இவ்வளோ சின்ன குழந்தை வந்து எங்கள் சர்வீஸில் நாங்கள் இவ்வளோ பெயினோடு நாங்கள் பார்த்ததே இல்லை. 2.5 years அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் கிடைக்கல. அது மாதிரி கட்டுற ட்ரெஸ் வேணுமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஃபுல் தலை மூலியமாக போகணும். ஏன்னா இங்கே போட்டுருந்தாங்க அவளுக்கு அந்த ஐவி இது, தலை மூலியமாக போட முடியாது. ஒரு மாதிரி கட்டுற மாதிரி வெல்க்ரோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ கொரோனா டைம் எதுவும் வாங்கவும் முடியல எங்களால். வெளியே ஹாஸ்பிட்டல் வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வர முடியாது.
டெஸ்ட் எடுத்துட்டு வரணும், இல்லைனா 14 days ஆகணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. வெளியேருந்து சோர்ஸும் உள்ள வர முடியாது, யாரும் எந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துட்டு போக முடியாது. ஒரே இது வந்து பிரதர் இல்லை வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் ஒர்க் முடிச்சுட்டு போவார், எங்களுக்கு எதுனா கூட அவர் அங்கே தான் எடுத்துன்னு வரணும். ஒரு ஆப்ஷன் இல்லாமல் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக வந்து இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு சண்டே வந்துச்சு. சண்டே வந்தப்போ எப்படின்னா சர்ச் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்போ மார்னிங் எழுந்திரிச்சு எங்களை விட்டுட்டு போயிட்டு செக்யூரிட்டி சொன்னார், இந்த மாதிரி சர்ச்சுக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டு திருப்பி ஒரு 2 hours வந்துடுறேன், என்ன ஒண்டி விடுங்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து அங்கே பெர்மிஷன் கேச்சு, அந்த செக்யூரிட்டி கொடுத்தாங்க பெர்மிஷன். நான் உள்ளே போயிட்டா திருப்பி வந்திருக்க முடியாது, போயிட்டு சர்ச் நடத்திட்டு திருப்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்போது. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு 3 daysல வந்துட்டோம் வீட்டுக்கு. ஏன்னா அங்கே ஆல்ரெடி பெட்ஸ் இல்லை, எங்களை வந்து விஐபி ரூமில் வச்சுருந்தாங்க மேலே. ஆனால் பெரிய விஷயம்னா அங்கே கீழே ட்ரீட் பண்ணுற அதே நர்ஸ் தான் மேலேயும் வருவாங்க. கீழே கொரோனா பேஷண்ட் 3 floorலேயே கொரோனா பேஷண்ட்டு, கீழே கீழே ட்ரீட் பண்ணுற அதே நர்ஸுங்க தான் பாப்பாவுக்கு வந்து மேலேயும் ட்ரீட் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறப்போ அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்ஸே சொல்லுவாங்க, இந்த மாதிரி அங்கே ட்ரீட் பண்ணிட்டு வந்து இங்கே பண்ணுறாங்க, குழந்தைக்கு வந்துட்டு போகுது, உங்களுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாஃப்ஸே பேசுவாங்க. இந்த ஃப்ளோருக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லுங்க, எங்களுக்கு தனியாக யாருன்னா குழந்தை, சின்ன குழந்தை, அங்கே இருக்கிற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, சொல்லுங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரத்துல வந்து கடவுள் வந்து எனக்கும் சரி, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி, பாப்பாவுக்கும் சரி, 3 பேருக்குமே எந்த ஒரு இதுவுமே ஆகாத கடவுள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபுல் ஹாஸ்பிட்டலே ஃபுல் கொரோனாக்கு தான், வேறு எந்த பேஷண்ட்ஸும் அங்கே எடுக்கிற இதில் இருக்குல்ல. ஏன்னா இப்போ அவங்களுக்கே வந்து ரூம்ஸும் பெட்ஸும் இல்லாத இருந்துச்சு அந்த ஸ்டேஜில். எங்களுக்காக விஐபி ரூம் ஒரே ஒரு ரூம் இருந்துச்சு, அது கொடுத்தாங்க, அதாவது விஐபி ரூமாக இருந்துச்சு. அப்புறமா எப்படியோ அப்படி பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கான இதுவும் வந்து 1.5 lakhs மேலே ஆச்சு. கம்பெனி மூலியமாக வந்து அங்கே இன்சூரன்ஸே ஆகாதுன்னு சொல்லி அப்படி இப்படி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு தான் எங்களோட உண்மையான ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கும் தெரியல. வெளியே வந்த பிறகு அவளோட பெயின் எல்லாமே வந்து நாளுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவ கத்துற அவளே கூடவே இருந்து வந்து நானே ஒரு கட்டத்தில் டிப்ரெஷனுக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. வீடு எப்படி இருந்தாலும் பார்க்க மாட்டோம், என்ன செய்யணுமா, எதுனா இது பண்ணணுமா, எதுவுமே பார்க்க மாட்டோம். அவளுக்கு வண்டி அவள் அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால பசி எடுத்துனே இருக்கும். இப்போ காத்தா சாப்பிட்டாள்னா 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவளுக்கு எதுனா கொடுக்கணும், இப்படி சாப்பிட்டாள்னா 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எதுனா கொடுக்கணும். அப்படி எதுனா நான் 2 பேரும் பக்கத்துல உட்காந்துப்போம். அவரும் கொஞ்ச நாள் இந்த கொரோனா இருந்ததுனால ஆஃபீஸில் இருக்காது இருந்துச்சு. அப்புறமா தான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் எல்லாமே அப்படியே கூடவே இருந்து, அதே மாதிரி எங்கள் மதர் இன் லா, சிஸ்டர் இன் லா எல்லாருமே ஃபுல் ஃபேமிலியாக வந்து அவளுக்கு அப்படி உடம்பு நல்லா வரைக்கும் வந்து மாற்றி எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க எல்லாம் வீடை பார்த்தோம்னா, ஆனால் அவளை விட்டு என்னால் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. இப்படி போனால் வாழுவா அப்படி இப்படி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவளோட கட்டை பிரித்தோம். நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு கட்டை பிரிச்சுட்டு அங்கேயே வந்து டாக்டர் சொன்னார் சில மசாஜிங்கெல்லாம் அந்த மசாஜ் பண்ணவே விட மாட்டான். ஏன்னா அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. யாரும் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவா, யாருன்னா எதுனா பண்ணா சொல்லுவா, இப்படியே நிற்குவா. அப்படியே கொஞ்சமாக அந்த 2.5 years குழந்தை வந்து எந்த ஒரு லெவல் பெயின் இருக்கக்கூடாது. அது குழந்தை தான் 2.5 yearsன்றது. ஆனால் எந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்தை அவள் அனுபவிக்கக்கூடாது. அவ்வளோத்தையும் வந்து அனுபவிச்சுட்டு அந்த நாங்கள் இருந்த பில்டிங்கு, அந்த இவங்க எல்லாருமே வந்து அவன் மேலே ரொம்ப இது பட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை எவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தா. நாங்கள் நடுன்னு சொல்ல ஃபஸ்ட்டு கட்டில் விட்டு அவளே இறங்க ஆரம்பித்தா. சின்ன வயசில் எப்படி தவழ்ந்து வந்தாலும் 4 காலில், ஏன்னா இந்த காலில் பயப்படுவா வைக்கிறதுக்கு. சின்ன வயசில் எப்படி தவழ்ந்து வந்தாலும் அப்படி தவழ்ந்து வந்தா. அப்புறமா ஒரு விஷயத்த எல்லாருமே அவங்க தாத்தா ஆயா அவங்கெல்லாம் ரொம்ப பெட்டு, அவங்க அத்தை எல்லாருமே வந்து இப்படி நடுமகம் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தருவாங்க, சாக்லேட் வாங்கிட்டு வந்து தருவாங்க, நீ பிடிச்சின்னு நடக்கிறியான்னு வாங்க. நான் அப்புறமா கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்ச பிறகு அவன் மேலே கொஞ்சம் இது இவங்க எல்லாம் சேர்ந்து அவள் நடக்க வைக்குவாங்க. இது போல எப்படி நம்ம குழந்தைய எப்படி நம்ம நடக்க வச்சோமோ ஸ்டார்டிங்கில் அப்படி நடக்க வச்சு கடவுள் வந்து அவளுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ நல்லா 6 years ஆச்சு. நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாரு, எல்லாம் பண்ணுறா. கடவுள் வந்து அந்த கால் எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த டாக்டரு சொன்னார். கடவுள் எல்லாத்தையும் மாற்றி போட்டு அந்த கொரோனா டைம்லேயும் வந்து அந்த டாக்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக அவைலபிள் இல்லை. இந்த டாக்டர் அவைலபிளாக பண்ண வச்சு ஒரு ஆப்ரேஷன் யாரும் முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் ஆனால்
ஆப்ரேஷன் பண்ணி அந்த காலில் எடுக்காதவளுக்கு ஒரு பாதிப்பு ஆகாத மாதிரி அதை தடுத்து நாங்கள் அதே ரூமில் கொரோனா பேஷண்ட்ஸ் கூடவே இருந்து ஒரே ஃப்ளோரில் இருந்து எங்களுக்கு அதுவும் எதுவும் ஆகாதபடி அதே மாதிரி குழந்தைக்கு எந்த ஒரு இதாகும் அவ்வளோ பலவீனத்துல நாங்களும் ரொம்ப பலவீனம் ஆயிட்டோம். அந்த டைமில் கூட நாங்கள் எங்களுக்கு வந்து எந்த உரிமையும் இல்லை கடவுளை ஏன்பா இப்படி ஆச்சுன்னு கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன நடக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து அந்த டைம்ல கூட எங்களோட ஊழியம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களால் எந்த ஒரு வீட்டும் விசிட் பண்ண முடியாது, சர்ச்சஸும் அப்போ இல்லாத இருந்துச்சு கொரோனா டைம்ல. அந்த மாதிரி ஏன்னா நம்மளோட சர்ச் பில்டாந்தே வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போயிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து நீல்சந்திர ஏரியாவில் வந்து ஒரு டோரை நாங்கள் நாக் பண்ணிக்கிறோம். இந்த வீட்டில் ப்ரேயர் வேணுமா, இந்த வீட்டில் ப்ரேயர் வேணுமான்னு சொல்லிட்டு. அப்போது அந்த எந்த வீடு வந்து எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி அந்த வீட்டில் போயிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணி தான் எங்களோட மினிஸ்ட்ரியை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் எப்பவுமே நாங்கள் ஃபேமிலியாக தான் போவோம். நாங்கள் 2 பேரும் போவோம். அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க சண்டே நாங்கள் சர்ச்சுக்கு வரணும். அப்போது அவர் சொல்லுவார் எங்கள் ஹஸ்பண்ட், நான் சர்ச்சுக்கு போயிடுறேன், நீ போயிட்டு அவங்கள கூப்பிடணும், அவங்கள ரெடி பண்ணிட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அதனால அவர் ஃபஸ்ட்டு போயிடுவார். நாங்கள் போயிட்டு அவங்க வரேன்னு சொன்னாங்க. ஏன்னா வர முடியாத ஒரு தடை வரக்கூடாதே சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படின்னா நாங்கள் சபைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போய் தட்டுவோம். அவங்க சண்டேஸு அவங்கெல்லாம் ஒர்க்கிங்கு அப்படிதான் படுத்துன்னு போவாங்க. அவங்க ரெடியாக வரைக்கும் அங்கேயே வாசல், நானும் எங்கள் சிஸ்டர் இல்லை எத்தனோ முறை நாங்கள் வாசலில் வெயிட் பண்ணுவோம் அவங்க வர இருக்கும். அவங்க வந்து ரெடி ஆகிட்டு வந்த பிறகு அவங்கள சர்ச்சுக்கு கூப்பிட்டு வருவோம். அப்படியெல்லாம் வந்து சர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஆத்மாக்களை வந்து சபையில் சேர்த்து அப்போ வந்து அந்த ஊழியம் நடந்துருந்துச்சு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து எங்களோட ஊழியம் வந்து இப்போ இது மூலிமா யார் வீட்டுக்கும் விசிட் பண்ண முடியாத ஆயிடுச்சு. இந்த கொரோனா டைமில் வந்து யார் வீட்லையும் விசிட் பண்ண முடியல. அப்போ கூட ஃபோன் காலில் வந்து எத்தனோ பேருக்கு வந்து ப்ரேயர் பண்ணி சுகம் ஆச்சு. ஒரு கோமா பேஷண்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டில் மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்கள் பொண்ணுக்கு அப்படி ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு இடத்துல வந்து அவருக்கும் கொரோனா அஃபெக்ட் ஆகிட்டு அவர் கோமாக்கு போயிட்டு இருந்தார். அப்போ அங்கே ஒரு ப்ரேயர் இருந்துச்சு. அங்கே ப்ரேயர் ஆகாத மாதிரி ஒரு பலவீனம் இருந்துச்சு எங்களுக்குள்ளவே. அவங்களுக்கு நம்மளே பலவீனத்தில் இருக்கிறோம், நம்ம எப்படி என்ற அந்த ஒரு இதுவெல்லாம் இருந்துச்சு. பட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மினிஸ்ட்ரி அப்படியே அதுலேயும் வந்து அப்படியே க்ரோ ஆகி வந்துச்சு. வீட்லேயே ஜஸ்ட் யூடியூப்பில் வந்து வர்ஷிப் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். அப்படி இருந்துச்சு மினிஸ்ட்ரி இந்த கொரோனா டைமில். அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாப்பா வந்து எந்திச்சு நடக்க ஆரம்பித்தா. நடந்து நார்மலாக வந்து அவள் வந்து அவளோட லைஃப் லீட் பண்ண ஆரம்பித்தா. கடவுள் வந்து அவளை கொடுத்தப்போ வந்து ஒரு ரீசன் இருந்துச்சு. ஏன்னா மேரேஜஸ் ஒரு 6 months இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க எங்கள் டேப்லெட் எடுங்கோ 3-4 months அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேஜிஎஃப்ல தான் நான் வந்து அங்கே நம்ம டாக்டர் தெரியும்னு சொல்லிட்டாங்க போனேன். அப்போ 1 month தான் நான் எடுத்தேன். 1 month 2 months எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் போயிட்டு டேப்லெட் வாங்கணுன்னா எனக்கு இங்கேருந்து போக முடியல. சரி அங்கே இருக்கிற டேப்லெட்ஸ் இங்கே கிடைக்கல. சரி அந்த 2 months அப்படியே விட்டுட்டு பிறகு என்னப்பா இது ஒன்றும் இதாகல, சரி நம்ம டேப்லெட்ஸ் போட்டால் தான் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போடுறதுக்கு முன்னாடி சரி நம்ம ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் போடுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவான குழந்தை. அது நான் டேப்லெட் போட்டிருந்தேன்னா அப்பயே குழந்தை இல்லாத ஆகிட்ருக்கோம். அது வந்து அந்த டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. 2 months கழிச்சு இருக்கிறப்போ அது வந்து பார்த்தா அவள் ஆல்ரெடி 3.5 months 4 months பேபி அவள் வந்து இருந்துக்கிறா. அதில் சரின்னு சொல்லிட்டு அது இல்லை அது தெரியவே இல்லை. ஏன்னா இந்த ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தனால அது குழந்தை இருக்கிறதோ தெரில. 3 months 4 months வரைக்கும் ஒரு கேஷுவலாக தான் இருந்தோம், நம்மளுக்கு தெரியவே இல்லை. அது ஒரு சிம்டம்ஸ் இருக்குல்ல அப்போது. சரி தெரியல, சரி நம்ம வந்து சொல்லப்போனால் டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ரீசன் என்னன்னா அந்த டேப்லெட்ஸ் இவ்வளோ நாளாக போடல, சரி போடலாம். மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு டேப்லெட் போடலான்னு எடுத்து வச்சுட்டு அந்த டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு டேப்லெட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு அது பிஃபோர் டே வந்து கொஞ்சம் வாமிட்டிங் இருந்துச்சு. அப்போவே வீட்டிலலாம் இது பண்ண ஆரம்பித்தாங்க, ஏன் ப்ரெக்னென்சி டெஸ்ட் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி நம்ம வந்து சரி அவங்களோட விஷயம் சொல்கிறாங்க, நம்மளோட ப்ராப்ளம் தெரியும் இல்லை. ஏன்னா நான் டேப்லெட்ஸ் போட்டுங்கிறப்ப ஸ்டாப் ஆகிடுச்சு. டேப்லெட்ஸ் 2 monthsலேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் போய் வாங்க முடியல. அப்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் டேப்லெட்ஸ் போடாதேக்கிறேன், இது எங்கே இதாகுமோன்னு தெரியலையே நான் சொல்லிட்டு. அப்போ எப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், அந்த டேப்லெட்ஸ் நம்ம இல்லைம்மா, நம்ம கடவுளுக்குறாரு. எங்கள் மேரேஜ் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சாலமைஸ் பண்ண அந்த பாஸ்டர்ன்னு சொல்லிக்கிறாரு,
உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த வார்த்தை இருக்குது. யார் வாயிலையும் வந்து எந்த கடவுளோட வார்த்தையும் வந்து சும்மா வராது. நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஜென்ரேஷன் பார்க்குவோம். அந்த டேப்லெட் சாப்பிட்டு தான் நீங்கள் நல்லா ஆகிடுதா நம்மளுக்கு ஒரு ஜென்ரேஷன் வருதோட இது ஒரு ஆட்டோவில் எங்களுக்கு நார்மலான ஒரு கான்வர்சேஷன் ஆச்சு. அந்த டேப்லெட்ஸ் நான் போடலேன்னு ஒரு ஃபீல் பண்ணுறப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வார்த்தை வந்துக்குது, அதை மறந்துட்டியா நீ? இந்த மாதிரி கடவுள் நம்மளுக்கு சொல்லிக்கிறாரு, இந்த டேப்லெட்ஸ் போட்டு இது பண்ணி அதெல்லாம் பண்ணி ஏதாவது டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு உனக்கு எல்லாம் இதாகிட்டு வரதோட கடவுள் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுவார்ல, அதனால தான் உனக்கு இந்த டேப்லெட்ஸ் ஸ்டாப் பண்ணிக்குவாருன்னு எப்பவுமே சொல்லினே இருப்பார். ஆனால் அந்த டேப்லெட்ஸ் போடலன்றது வந்துட்டு மைண்டில் இருந்துச்சு. நம்ம போட்டுருந்தா நம்ம கரெக்டாக இருக்குவோம் இல்லைன்ற மாதிரி. சரி அப்புறமா அப்போ தான் அவர் அந்த சரி டெஸ்ட் பண்ணலாம் இவ்வளோ அவர் சொல்லிகிட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிற நம்பிக்கை இல்லை. பார்த்தா அப்புறமா டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. பாசிட்டிவ் ஆகிட்ட பிறகு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பார்த்தோன்னே, என்ன இது நீங்கள் சொல்கிற இது பார்த்தா 3.5-4 months ஆகுது, பாசிபிள் இல்லை. நாங்கள் சரி ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறமா ஒரு 3.5 months பேபிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் தான் எங்களுக்கு. 2 குழந்தையுமே ஒரு பெரிய காட் கொடுத்த ஒரு மிராக்கல் தான். ஏன்னா எவ்வளோ இது ஆகாது முடியாது. ஏன்னா நான் போன டாக்டரே அப்படி தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தப்போ போகிறப்போ டாக்டர் தான் சொன்னார், குழந்தைக்கெல்லாம் அதெல்லாம் யோசிக்காதீங்கோ, ஃபர்ஸ்ட் பிசிஓடி கிளியர் பண்ணுங்க பார்க்கலாம். பிசிஓடி கிளியர் பண்ணுறதுக்கே ஆகும் 3-4 years. அது பிசிஓடி கிளியர் ஆச்சா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த டேப்லெட்ஸ் நான் போட்டிருந்தே 2 months தான். அவங்க சொன்னது 2 to 4 years சொன்னாங்க. 2 months போட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒருவேளை கேஜிஎஃப்ல இருந்தால் போட்டிருப்பேன் போல். நான் வந்து அங்கேயும் ட்ராவல் பண்ண அதை போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாத ஸ்டாப் பண்ணேன். ஆனால் மனசில் அது இருந்துச்சு, நம்ம வந்து இந்த கோர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கான அந்த கான்வர்சேஷனில் வந்து அப்போ அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை குறிச்சு, நம்மளுக்கு இப்போ ஒரு வார்த்தைக்கு இது அப்போ கண்டிப்பாக வந்து குழந்தை அதே மாதிரி தான் சின்ன குழந்தை இதாகிறப்போ கூட அதுக்கு சீக்கிரம் 40 days பட் ஹார்ட் பீட் வந்து ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டாங்க 2வது குழந்தைக்கு. நீங்கள் வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடணும், இல்லைனா குழந்தை வந்து அபார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஹார்ட் பீட் வந்து ரொம்ப கம்மியாகுது, இவ்வளோ இருக்கக்கூடாது, ஆவரேஜ் இருக்கிறவளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். ஆனால் அதுவும் வந்து ஒரு ஒரு இதுதான், நம்ம வந்து எந்த ஒர்க்கும் செய்யக்கூடாது, அப்படியே ஸ்டில்லாக்கணும், போயிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பேபி. அப்போவும் அதே மாதிரி ஒரு சோர்வு வந்துச்சு. அப்போவும் சேம் ஒரு வார்த்தை தான். எங்கள் மேரேஜ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை வந்து அப்படியே பிடிச்சிக்கின்னு வரோம். பிள்ளைகளின் பிள்ளைகளின்னு சொல்லிட்டு பிள்ளைகளின்னு சொல்லிட்டாரு. அப்போ கண்டிப்பாக 2வது பிள்ளை நம்மளுக்கு கன்ஃபார்ம் தான், அதுக்கு ஒன்றாகாது அப்படின்னு வர எங்கள் ஹஸ்பண்டு சொல்ல பிள்ளைகள்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைன்னு சொல்ல ஒரே பொண்ணுக்கிறா, பிள்ளைன்னு சொல்ல பிள்ளைகள்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த குழந்தை வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வந்து கடவுளோட சித்தம் இந்த குழந்தை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ரெண்டு அவங்க வந்து 1 month 2 months ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு 2 injection போட்டு ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்தோன்னா ஹார்ட் பீட் வந்து நார்மலாக இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அதுவும் அந்த குழந்தை ஒரு மிராக்கல் தான். 2 குழந்தைங்களுமே வந்து எங்களுக்கு ஒரு மிராக்கல் பேபிஸ் தான். அந்த மாதிரி ஒரு லைஃப். டெஸ்டிமனி கேட்குறப்ப வந்து இது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இல்லை, ரொம்ப சூப்பர் நேச்சுரலாகவும் இல்லை. இது வந்து ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்க ஒரு எப்படி சொல்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அது ஒரு டெஸ்டிமனியா நீங்க வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட டெஸ்டிமனி வந்து இந்த நேரத்துல இவ்வளவு டைம் எடுத்து எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண முடியுங்களா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா இந்த வேலையில் தகப்பனே, ராஜா என்னோட டெஸ்டிமனி தகப்பனே, அப்பா சொல்ல செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து தகப்பனே எத்தனோ விதமான அற்புதங்கள் தகப்பனே, அடையாளங்களை தகப்பனே, அப்பா பிறருக்கு சொல்கிற தகப்பனே, அப்பா பாக்கியத்தை நீங்கள் கொடுத்த தேவக்காக நன்றி தகப்பனே. அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா உங்க கருத்தில் தகப்பனே. அப்பா உங்களோட வார்த்தையை தெரியாத அப்பா எத்தனோ குடும்பங்கள் இருக்கலாம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அந்த பிள்ளைகளாம் தகப்பனே நீங்கள் யார் என்று ருசி பார்க்க தகப்பனே. அப்பா உங்க கிருபை தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ராஜா நீங்கள் ஊற்ற போகிற தேவக்காக நன்றி தகப்பனே. அப்பா தாயின் கருவிலே ராஜா பேர் சொல்லி அழைத்த தேவன் தகப்பனே. அப்பா தாயின் கருவிலே என்னோட கண்கள் உன்னை கண்டதுன்னு அப்பா நீங்கள் சொன்னது போல தகப்பனே. அப்பா இதை ராஜா இந்த டெஸ்டிமனி பார்க்குற தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா அவங்க கருத்தில் தகப்பனே.
தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் குறித்து தகப்பனே ஒரு திட்டமும் நோக்கமும் ராஜா நீங்க வைத்திருக்கிறீர் தகப்பனே. அதன்படி ராஜா ஏத்த நேரத்துல அப்பா, ஏத்த காலத்துல தகப்பனே அப்பா நீங்க வெளியே கொண்டு வரப்போற தேவக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்க ராஜா நாங்க தாழ்த்துகிறோம் தேவன் ராஜா எங்களை பேர் சொல்லி அழைத்து தகப்பனே நீங்க யார் என்று அப்பா புரிந்து கொண்டு தகப்பனே உம்மோட வார்த்தை முழுதுமா தகப்பனே ராஜா எங்களுக்கு பேசி தகப்பனே உம்மோட பாதையில ராஜா உம்மோட ஊழியத்தின் பாதையில அப்பா எங்க வழி நடத்தி கொண்டு அந்த தேவக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா என் தேவன் ராஜா இந்த நாள் மட்டும் ராஜா எப்படி காத்து வழி நடத்தி வந்தீரோ தகப்பனே அதே போல ராஜா வரப்போற நாட்களும் அப்பா என் தேவக்கரம் அப்பா உங்க பிரசுரம் கிருபை தகப்பனே ஒவ்வொருத்தரும் ராஜா தாங்கி வழி நடத்தும் ராஜா உங்களுக்கு செபிக்கிறோம் தகப்பனே. நீங்களே பொறுப்பேற்கும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபக்கே ஜெப பிதாவே ஆமென். வந்து எப்படி சொல்றது, ஒரு இந்துவா இருந்து அங்க வாரம் ஒரு நாளும் மிஸ் பண்ணாம கோயிலுக்கு போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இப்போ இவ்வளவு அழகா ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக பிரேயர் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களோட இன்னும் நீங்களும் சரி ஆண்டவர்கிட்ட இன்னும் தொடர்ந்து பயணிக்கணும்னு நாங்க எல்லாம் உங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிறோம். உங்க டைம் எடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. இன்னும் உங்களோட ஊழியம் வளரட்டும். இன்னும் அநேக பேரை உங்களால உங்க சபையை கட்டப்படுத்தும். இதுக்காக உங்களுக்கு வாழ்த்து.